அனைத்து இந்திய அண்ணா திமுகவின் ஒரு முக்கிய தலைவருமான காலஞ்சென்ற முதல்வர் எம்ஜிஆர் அரசுகளில் முக்கியமான பதவிகள் வகித்த திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களுடன் இந்த நேர்காணலை செய்யவிருக்கிறோம். இலங்கை தமிழ் பிரச்சனையை பற்றி பல்வேறு பேர் பல்வேறு கோணங்களில் ஆராய்ந்து பார்த்தாலும் அது ஒரு முக்கியமான கட்டம். இந்திய இலங்கை ஒப்பந்தம் 1987 ஏற்பட்ட ஒப்பந்தம். ராஜீவ்காந்தி ஜெயவர்தனே அவர்களுடன் ஏற்பட்ட ஒப்பந்தம். அப்போது திரு எம்ஜிஆர் அவர்களும் திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களும் அதில் முக்கிய பங்கை ஆற்றினார்கள். திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் இலங்கையில் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் போதும் திரு எம்ஜிஆர் அவர்கள் அங்கே அனுப்பப்பட்டு இந்திய அரசாங்கத்தால் அழைக்கப்பட்டு அவருக்கும் ஒரு முக்கிய பங்கு அப்போது இருந்தது. அந்த காலகட்டத்தில் அந்த ஒப்பந்தம் எப்படி ஏற்பட்டது, அதோடைய முக்கிய அம்சங்கள் என்ன என்பதை பற்றி திரு பண்ருட்டியார் அவர்களை நாம் இந்த நேர்காணலில் கேட்கவிருக்கின்றோம். வணக்கம். வணக்கங்க. அந்த முக்கியமான ஒரு ஒப்பந்தம் 1987 இந்தியா இலங்கை அரசாங்கத்திடையே ஏற்படுகின்ற ஒப்பந்தம். அந்த காலகட்டத்தில் இந்திய அரசு, குறிப்பாக அப்போது இருந்த பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள், அதிமுக அரசு குறிப்பாக திரு எம்ஜிஆர் உங்களிடம் இந்த இப்படிப்பட்ட ஒரு உடன்பாடு ஏற்பட போவதாக அந்த சூழலில் உங்களிடம் தெரிவித்த கருத்து என்ன? அதாவது பிரதமராக இந்திரா காந்தி அவர்கள் இருந்த பொழுது அவர்கள் அன்றைய அதிபர் ஜெயவர்தனையை நம்பவில்லை. ஆகவே அவர் என்ன கொள்கை முடிவு எடுத்தார் என்றால், தமிழர்களை இலங்கை இராணுவம் தாக்குவதிலிருந்து காப்பாற்றுகின்ற வகையில் அங்குள்ள இளைஞர்களுக்கு ஒரு இராணுவ பயிற்சி தருவது என்று முடிவெடுத்தார். அவருடைய அமைச்சரவையிலே அப்பொழுது வெங்கட்ராமன் அவர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தார். ஆகவே அப்பொழுதுதான் இந்த கேம்புகள்லாம் ஏற்படுத்தி அங்குள்ள இந்த இளைஞர்களுக்கு பயிற்சி எல்லாம் தந்தது. ஆனால் அது பிறகு மிகப்பெரிய அளவில் உலக அளவில் அண்டை நாடான இலங்கையில் இந்த மாதிரி இந்தியா தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறது என்ற குற்றச்சாட்டு பரவலாக எழுந்தது. பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் மறைவுக்கு பின் ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்றார். அவரும் அவரது அமைச்சரவையும் என்ன முடிவெடுத்தார்கள் என்றால், இந்த கேம்ப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடணும், இது உலக அளவில் ஒரு தவறான பிரச்சாரம் இந்தியாவை பற்றி வருகிறது, ஆகவே இதை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க லைன் எடுத்தாங்க. அதுதான் ரெண்டு அரசுக்கும் உள்ள வேற்றுமை. அதில் எப்படியாவது அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதில் அன்றைய பிரதமர் ராஜீவ்காந்தி மும்முரமாக இருந்தார். அதில் விடுதலை புலிகள் இயக்கத்தை பொறுத்தவரையில் அவர்கள் என்ன நிலையிலே இருந்தார்கள் என்றால், எங்களுக்கு வேண்டிய உதவிகளை இந்தியா செய்தால் போதும், இந்தியா தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்ப்பதை அவர்கள் விரும்பவில்லை. நாங்கள் ஆயுதம் ஏந்தியதே தனி ஈழத்திற்காக, ஆகவே திரும்பவும் நாங்கள் ஆயுதத்தை போடுகிறோம் என்றால் தனி ஈழம் அடைந்த பிறகுதான் அப்படிங்கிறதுல அவங்க உறுதி. ஆகவே இந்த சூழ்நிலையில்தான் அந்த ஒப்பந்தம் உருவானது. அப்பொழுது தீட்சித் அவர்கள் இலங்கையிலே இந்தியாவினுடைய தூதராக இருந்தார். அவர் மூலமாக அன்றைய ஜனாதிபதி ஜெயவர்தனே அவர்களிடம் பேசி ஒரு மாநில அரசு உருவாக்கி அதற்குரிய ஒரு அதிகாரங்களை உருவாக்கி தருகிறோம், அதன் மூலம் அங்கே உள்ள தமிழர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் என்கின்ற வகையிலே அவர்கள் திட்டம் போட்டு தீட்சித் அவர்கள்தான் அந்த ஒப்பந்தத்தை உருவாக்கினார். அவர் அதை தயார் செய்து கொண்டு நேராக சென்னை வந்தார். தலைமைச் செயலகத்திலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை சந்தித்தார். அப்பொழுது நானும் உடன் இருந்தேன். அந்த பிரிவுகளை எல்லாம் அவர் காட்டி, இதன் மூலம்
இலங்கை அரசை நாம் ஒப்புக்கொள்ள வைக்கலாம். ஒரு மாநில அரசு தமிழ் பகுதிகளை சேர்த்து ஒரு மாநில அரசை உருவாக்குவோம். அதற்கு நீங்கள் எப்படியாவது விடுதலை புலிகள் இயக்கத்தை ஒப்புக்கொள்ள செய்ய வேண்டும் என்றார். அப்புறம் நாங்கள் அதை பார்த்துட்டு சரி நாங்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தோடு பேசுகிறோம் என்று சொன்னோம். அவர் மேலும் சொன்னது, விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இதில் கையெழுத்து போட வேண்டியதில்லை. இது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் தான் அந்த ஒப்பந்தம், 2 அரசுகளுக்கும் தான் ஒப்பந்தம். அதனால் அவர்கள் இது கையெழுத்து போடணுங்கிற அவசியம் கூட இல்லை, அவர்கள் இதை எதிர்க்காமல் இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார்கள். அப்புறம் நாங்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தோடு அழைத்து பேசுகிறோம். அவர்கள் தெளிவாக தங்கள் தனி இடத்தை பிரித்தே தீர வேண்டும் என்பதில் தீவிரமாக இருந்தார்கள். அதற்கு பிறகு டெல்லியிலே கடைசியாக அதான் கூட்டம் நடந்தது. இந்த ஒப்பந்தம் உருவாவதற்கு முன்பு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் நானும் டெல்லியிலே இருந்தோம். அதுக்கு பிறகு இவங்க விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்த பிரபாகரன், ஆண்டன் பாலசிங்கம் இவங்களெல்லாம் அங்கே டெல்லிக்கு வரவழைத்தார்கள். அவர்களிடத்தில் பேசி அந்த ஒப்பந்தத்தை உருவாக்கினார்கள். விடுதலை புலிகள் இயக்க தலைவர்களை பொறுத்தவரையில் ஒப்பந்தத்தை எதிர்க்கவில்லை என்றாலும் அதே நேரத்தில் அவர்கள் ஆதரிக்கவும் தயாராக இல்லை. அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நானெல்லாம் பேசினோம். பேசிட்டு அவர்களை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அப்புறம் என்ன விட்டுட்டு நீங்கள் இருந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஏன்னா அவருக்கு என்ன ஒரு மனவழின்னா, அவர் சொன்னதை இவங்க ஏற்றுக்கலை, விடுதலை புலிகள் இயக்கத்தினர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார். அவங்க விடுதலை புலிகள் இயக்கத்தை பொறுத்தவரையில் அவங்க அடைந்தால் ஈழத்தை அடைவோம், இல்லை என்றால் நாங்கள் எதுக்கும் ஒத்துக்க மாட்டோங்கிறதில் அவங்க அதில் உறுதியாக இருந்தாங்க. அதனால் அவங்க இந்திய அரசு சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்புறம் சரி எப்படியாவது இதுக்கு அவங்க கையெழுத்து போடணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்கள ஒப்புக்கொள்ள வைக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் நாங்கள் எல்லாம் பேசணும். அப்புறம் நான் அவங்கள அழைத்து கொண்டு போய் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களையும் சந்திக்க வைத்து ராஜீவ்காந்தி அவர்கள் பல உறுதிமொழியெல்லாம் கொடுத்தார்கள். அதில் குறிப்பாக அவங்க நீங்கள் ஆயுதங்களை கூட போட வேண்டியதில்லை, உங்களுக்கு திரும்ப இலங்கை அரசை நம்ப முடியல, திரும்பவும் ஏதாவது தகராறு பண்ணுவாங்கன்னா நாங்களே உங்களுக்கு உதவியாக இருக்கிறோம், நீங்கள் ஆயுதங்களை இங்கேயே தமிழ்நாட்டிலே கூட ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் பதுக்கி வைக்கலாம் அப்படிங்கிற அளவு கூட சொன்னார். அப்புறம் மாதந்தோறும் அவங்களுக்கு வருவாய் கொண்டிருந்தது, அதுவும் தரேன்னு சொல்லி அவர் சொன்னார். அதெல்லாம் தந்தார்கள். கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் அப்போது ராஜீவ்காந்தி கொடுத்ததாக சொல்லப்படுது. 50 லட்ச ரூபா கொடுத்தாரு. நான் முதல் தவணையாக 50 லட்ச ரூபா கொடுத்தாரு. அப்புறம் அவர்கிட்ட இந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் எல்லாம் கூட இவருக்கு கொடுத்தாரு, அவர்களுக்கு கொடுத்தாரு. கொடுத்துட்டு நீங்கள் இந்த ஒப்பந்தத்தை எதிர்க்க வேணாம், பேசாமல் விட்டா போகிறோன்னு இலங்கை அரசாங்கத்தை எதிர்த்து அப்போ சிங்களவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. அங்கே கர்ஃப்யூவே இருந்தது, ஊரடங்கு சட்டமே இருந்தது. அப்புறம் நான் அங்கே மாநில அரசின் சார்பில் என்னை உடன் அழைத்தார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போயிட்டு வாங்கினார். அப்புறம் நான் அவங்களோட போய் ஜெயவர்தனை பார்த்து அங்கே ஒப்பந்தம் போட்டோம். அங்கே காக்கா குருவி இப்போ கிடையாது. அந்த ஊரடங்கு உத்தரவு எங்கே பார்த்தாலும் இராணுவம், கொழும்பு பூரா ஒரு காக்கா குருவி நடமாடல, ஆளுகள் கிடையாது, எல்லாம் சட்டம். அப்போ அப்படி தான் அந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. அந்த ஒப்பந்தத்தை போட்டுட்டு அவர் ஜெயவர்தனையை மட்டும் என்னை பார்த்து சொன்னார், யூ டெல் எம்ஜிஆர் நாட் டு ட்ரபிள் மீ எனி ஃபர்தர் அப்படின்னார். மேற்கொண்டு என்னை சொல்ல கொடுக்குவாங்களான்ட்டு எம்ஜிஆர்கிட்ட சொல்லுவோம் அப்படிங்கிறத அவர் இங்கிலீஷில் சொன்னார். அக்ரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம்லாம். அப்போ தான் அந்த அவர் அங்கே போட்டு வர்றபொழுது அந்த நேவியில் இருந்த ஒரு டீட்டெயில், ஒரு சோல்ஜர் அந்த துப்பாக்கியால் ராஜீவ்காந்தியை அடிக்க வந்தோம். நல்ல வேலை புரிஞ்சார், இல்லைன்னா அன்னைக்கே மண்டையில் போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த அவ்வளோ எதிர்ப்பு இருந்தது இலங்கையில். அந்த அவங்க கடைசி வரலும் இந்த ஒப்பந்தத்துக்கு அவங்களும் ஒத்துக்கலை. பிரேமதாசா
இந்த ஒப்பந்தத்தை க்ளோஸ் பண்ணுறதுக்கு விடுதலை புலிகள் இயக்கத்தையே அவருக்கு எல்லாம் சேர்த்து பண்ணாங்க. ஆகவே சிங்களர்களும் இதை ஏற்றுக்கொள்ளலை. இது 2 அரசாங்கத்துக்கும் இடையில போட்ட ஒரு ஒப்பந்தம். இந்த பக்கத்தில் விடுதலை புலிகள் இயக்கத்தும் முழு மனதார ஏற்கலை, அந்த பக்கத்தில் பெரும்பான்மையான சிங்களர்களும் எதிர்த்தாங்க. ஆனால் ஜெயவர்தனவை ஏதோ ஒரு நெருக்கடியை வச்சு ராஜீவ்காந்தியும் தீட்சித்தும் இந்த ஒப்பந்தத்தை போட்டார்கள். அது அந்த ஆபரேஷன் பூமாலை கூட ஒன்று நடந்தது. இங்கேருந்து இந்திய விமானப்படை அனுப்பி அங்கே அவங்களுக்கு மருந்துகளும் உணவுப் பொட்டலங்களும் அனுப்பினது. அது ஒரு இன்டைரக்ட் ஒரு மெசேஜ், இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு மெசேஜாக இருந்தது. அதுக்கப்புறம் பணிந்தாருன்னு சொல்கிறாங்க. அது ஒரு அதாவது இவங்க அவங்களுக்கு உணவுப் பொருட்கள்லாம் வராமல் எல்லாம் தடுத்த பொழுது நம்ம என்ன பண்ணோம், இங்கேருந்து விமானத்தின் மூலம் போய் தமிழர் பகுதிகளில் உணவுப் பொட்டலங்கள்லாம் அப்போவே ஏர் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. போட்டால் ஏர் ஸ்ட்ரைக் அப்போவே நடத்திருக்காங்க. அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா 30,000 அடி உயரத்தில் நம்ம போனதில்ல. அதில் தான் அவங்க நெருக்கடி சரி இந்தியாவை பகைச்சிக்கிட்டு நம்ம இருக்க முடியாதுங்கிற மாதிரி வேறு எந்த நாடும் அவங்களுக்கு உதவிக்கு வரல. இப்போல்லாம் சீனா எல்லாம் வந்துட்டு அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆக அந்த சூழ்நிலையில் அந்த நெருக்கடிக்கு பண்ணார். அந்த ஒப்பந்தத்தில் ஒரு 3 அம்சம் தான் நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சார்பிலையும் நம்ம அரசின் சார்பிலையும் விடுதலை புலிகள் இயக்கத்து கூட சொன்னேன். 3 அம்சம் அதில் என்ன அப்படின்னா, இலங்கையில் தமிழ் பேசுகிற வடக்கு மாகாணத்தையும் கிழக்கு மாகாணத்தையும் இணைப்பதற்கு அதில் வழிவகை காணப்பட்டது. முதலாக தமிழ் ஹோம்லேண்டர் இன்டைரக்டாக அந்த கான்செப்ட் ஒரே மாகாணம் என்று டிசி பேக்டாக இருந்தாலும் சரி, பிசி பேக்டாக இருந்தாலும் சரி, அவங்க 40-50 வருஷம் அது ஏற்றுக்கவே இல்லை. முதல் முறையாக அதை ஏற்றுக்கிட்டாங்க. இது கூட எப்படி அவங்க ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா, 1 வருஷம் 2 வருஷம் கழித்து மறுபடி அது இது சரியா இல்லையான்னு ஒரு வாக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க அதில் ஒரு பிரிவு. ஆனால் அதை நடத்துகிறதா இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, இந்த காஷ்மீர் வாக்கெடுப்பு மாதிரி பண்ணிட்டோம்னா அப்புறம் எல்லாம் சரியாகிடுங்கிற மாதிரி தான் 2 சைடுமே அண்டர்ஸ்டாண்டிங். அது ஒரு நல்ல அம்சம். 2வது, விடுதலை புலிகள் இயக்கமோ மற்ற இயக்கங்களோ ஒரு தீவிரவாதிகள் இயக்கம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் அது வரையிலையும் உலக இன்டர்நேஷ்னல் அளவில் இருந்தது. டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன், அதை நோ கவர்மெண்ட் வில் ரெகக்னைஸ். அதனால் என்ன, ஒரு மாநில அரசுன்னு ஒன்று உருவாக்கி அந்த 10 பேர் போடுறதா இருந்தது. அதில் அமிர்தலிங்கம் இவங்க எல்லா குரூப்பும் போட்டிருந்தது. அது வந்திருந்தால் இவங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் இன்டர்நேஷ்னலாக. முதல்வர் போஸ்ட் கூட எல்டிக்கு அப்போ அளிக்கப்பட்டது. ஆமாம், அந்த விடுதலை புலிகள் இயக்கம், அப்புறம் அந்த இபிஆர்எல்எஃப் அவங்க, அப்புறம் டியூஎல்எஃப் இவங்கெல்லாம் சேர்த்து ஒரு மாநில அரசுன்னு வர்ற பொழுது அது அந்த மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதை மற்ற நாடுகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு, ரெக்கக்னிஷன். இல்லைன்னா வெறும் டெரரிஸ்ட் குரூப்புன்னு தான் இருக்கும். அது ஒன்று. அப்புறம் 3வது அதில் முக்கியமானது, ஏற்கனவே அவங்க டக்ளீஸ் நாயகா பேக்டோ, பண்டார் நாயகா பேக்டெல்லாம் போட்டுட்டு ஒப்பந்தம் போட்டு திரும்ப போயிட்டாங்க. அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற விட்டுட்டாங்க. அங்கே புத்த சாமியார்கள் போட்ட சண்டையில் எல்லாம் விட்டுட்டாங்க. இதுதான் இந்த இந்தியா இந்த ஒப்பந்தத்துக்கு கேரண்டார். அதாவது ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை இன்னொரு நாட்டில் ஒப்படைக்கிறது தப்பு. அதுதான் அங்கே அவங்க சிங்களர்கள் இதை எதிர்த்தது காரணம். இந்தியா ஒரு ஒப்பந்தம் போட்டு தலையிட்டு தமிழ் பகுதிக்கு ஒரு மாகாணம் வாங்கி கொடுத்து அந்த ஒப்பந்தத்துக்கு உத்தரவாதம் கொடுக்குற மாதிரி பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறதான் சிங்களர்கள். ஸோ முதலாக ஒரு இந்தியாவுக்கு அங்கே தலையிடுற உரிமையும் அதில் வருது. இந்த 3 அம்சம்தான். 1 தமிழர் பகுதி, 2வது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில அரசு, 3வது இந்த ஒப்பந்தத்தை சிங்களர்கள் மீற முடியாத அளவுக்கு இந்தியா தலையிட்டு அதுக்கு உத்தரவாதம் கொடுக்கணும். இது ஃபஸ்ட் டைம். இது 3ம் வந்ததெல்லாம் தான். இதுதான் நம்ம பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் இருக்குது. இந்த அடிப்படையில் நம்ம ஒத்துங்க, அப்புறம் எப்படி இருக்கோ எதிர்காலத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போட்டோம். அந்த ஒப்பந்தம் போட்டோம். ஓரளவுக்கு இன்றைக்கும் கூட, இப்போ அந்த அளவுக்கு இன்றைக்கி இல்லை, இனிமேலும் கூட வாங்கிறது கஷ்டம்தான். அதில்
இன்னொரு முக்கியமான அம்சம், அந்த டெல்லியில் இந்த உடன்படிக்கை தயாரிப்படும் போது நான் அப்போது டெல்லியில் இருந்தேன். அப்போது இருந்தபோது விடுதலை புலிகள் மட்டும் இல்லை, எல்லா இயக்கங்களும் அங்கே வரவழைக்கப்பட்டன. எல்லா தலைவர்களும் அங்கே இருந்தாங்க. அந்த தலைவர்களுடன் நான் சந்திக்கும் போது எல்டிடி தலைவர்களில் முதல் முறையில் சந்திக்க முடியல, அது ஹெவி செக்யூரிட்டி இருந்தது. ஆனால் மற்ற எல்லா இயக்கங்களோட தலைவர்களும் நான் சந்தித்தேன். அந்த மற்ற 5-6 இயக்கங்களில் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, அந்த உடன்படிக்கை ஷரத்துகள் பார்த்தோம், தற்போது இருக்கிற சூழ்நிலையில் ஒரு பொலிட்டிக்கல் சொல்யூஷன் என்கின்ற ஒரு அரசியல் தீர்வு என்ற முறையில் அது நிச்சயம் ஒரு நல்ல அக்கார்டு தான். ஈழம் என்று இல்லை என்றாலும் அது ஒரு நல்ல அக்கார்டு தான், நல்ல உடன்படிக்கை தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் விடுதலை புலிகள் ஏற்றுக்கிட்டா தான் நாங்கள் ஏற்றுக்க முடியும் அப்படின்றதும் அவங்க வந்து சொன்னாங்க. ஆனால் விடுதலை புலிகள் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அந்த பிரச்சனை இப்போ போயிட்டு இருந்தது. பொதுவாக அன்றைக்கி அந்த ஷரத்துகள் பலது நல்ல ஷரத்துகள் தான் சொன்னாங்க. இம்ப்ளிமெண்டேஷன் என்பது வேறு நிலைமை. இன்றைக்கு இலங்கையில் தேர்தல் நடந்து ஒரு தமிழர் அங்கே முதல்வராக இருக்கார். அந்த அக்கார்டோட ஒரு பகுதி அமல்படுத்தப்பட்டிருக்கு என்கின்ற வகையில் அதை எடுத்துக்கலாமா? அந்த 87 நீங்கள் உருவாக்கின ஒரு உடன்படிக்கையின் காரணமாக இன்று தமிழ் மாகாணத்தில் அங்கே ஒரு தேர்தல் நடந்து ஒரு தமிழ் கட்சியை சார்ந்த ஒருவர் ஆட்சி செய்கின்றார் என்கின்ற போது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இனிமேல் அது வராதுங்க. இப்போ உள்ளது சும்மா ஒரு மாகாணம்னு அதே பழைய மாகாணத்தை வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க. இப்போ கவர்னர் அவங்கெல்லாம் போட்டுக்கிட்டு பண்ணுறாங்க. இப்போ அந்த நிலையை இனிமேல் வந்து எட்டுவது கடினங்கிறதா அனுபவத்தில் நான் சொல்கிறது. இப்போ இருக்கிற அரசாங்கத்தினால ஒன்றும் பண்ண முடியாது. இது வடக்கு மாகாணத்துக்கு மட்டும் அவர் விக்னேஸ்வரன் இருக்கார். அதே மாதிரி கிழக்கு மாகாணம் இப்போ எல்லாம் தலைகீழ மாற்றமாகிட்டுது. அந்த 2 பெரிய கிழக்கு மாகாணத்தையும் வடக்கு மாகாணத்தையும் சேர்க்கணும்னு போட்ட ஒப்பந்தத்தை அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அங்கே உள்ள சுப்ரீம் கோர்ட்டில் வச்சு அதை அடித்து எறிஞ்சிட்டாங்க. வேணும்னே 2 பேர் சேர்ந்து. அதனால் இது அரசியல் சட்டத்துக்கு எதிரானதுன்னு சொல்லி அதையும் அடித்து எறிஞ்சிட்டாங்க. அங்கே இப்போ உள்ள சூழ்நிலையில் வந்து இருக்கிறதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ எல்லோரும் கேட்குறாங்க, அந்த அடிப்படையில் திரும்ப பேசுங்கன்னு இல்லை. இனிமேல் அவங்க சிங்கள அரசு இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இல்லை, அந்த வகையில் ஐபிகேஎஃப் இந்திய அமைதி காக்கும் படை அங்கே சென்றது ஒரிஜினலாக பார்க்க போனால் இந்த பக்கம் சிங்கள இராணுவ படையினரும் இந்த பக்கம் தமிழ் மக்களுக்கு இடையே ஒரு பாதுகாப்பாக ஒரு அரணாக இருக்கின்ற ஒரு அமைதி காக்கும் படை என்கின்ற வகையில் சென்றது. ஆனால் பின்னால் அதில் சர்ச்சைகள் ஏற்பட்டு விடுதலை புலிகளும் பிரேமதாசா, அதிபர் பிரேமதாசா பின்னால் வந்தவரும் 2 பேரும் சேர்ந்து சந்தித்த பிறகு இந்திய அமைதி காக்கும் படை வெளியேற வேண்டும் என்று சொல்லி அந்த படை வெளியேறினது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் சொன்னோங்களே, அந்த ஒப்பந்தம் போட்ட காலத்திலிருந்து அங்குள்ள சிங்களர்கள் இந்தியாவினுடைய தலையீட்டை ஏற்றுக்கலை. ஜெயவர்தனை வந்து ஏதோ பணிஞ்சிட்டாருங்கிற மாதிரி தான். அதனால தான் அவங்க எதிர்த்தாங்க. அவருக்கு பிறகு வந்த பிரேமதாசா இந்தியாவினுடைய தலையீட்டை தடுக்கணும், எங்கள் நாட்டினுடைய இறையாண்மை எங்களோட தான். இப்போ இன்றைக்கி கூட அந்த போர் குற்றங்களை நீதிபதி வச்சு விசாரிக்கணும்னு சொல்லி ஐநாவில் உள்ள மனித உரிமை ஆணையமே இன்டர்நேஷ்னல் ஜட்ஜஸை வச்சு விசாரிங்கன்னு சொல்கிறாங்க. ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே. எங்ககிட்டே ஜட்ஜுங்க இருக்காங்க, நாங்கள் விசாரிக்கிறோங்க. ஆக இன்னொரு நாட்டினுடைய தலையீடுங்கிற பொழுது, குறிப்பாக இந்தியாவினுடைய தலையீடுங்கிற பொழுது அவங்க ஒத்துக்கலை. ஆகவே பிரேமதாசா அவங்கள பொறுத்த வரையில் விடுதலை புலிகள் இயக்கத்தையும் பயன்படுத்தி கொண்டு அவங்க வந்து இந்த ஒப்பந்தத்தை க்ளோஸ் பண்ணாங்க. விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி தனி நாட்டுக்கு குறைஞ்சதை எதையும் நாம் ஒத்துக்கவே கூடாது அப்படிங்கிறது அவங்களே. ஆயுதங்களை நாங்கள் கீழே போட முடியாது. ஆயுதங்களை போட்டால் நாங்கள் என்ன அதுக்கப்புறம் என்ன எங்களுக்குன்னு மரியாதை ஒன்றும் கிடையாது. ஆகவே அவங்கள பொறுத்தவரையில் அதில் தெளிவாக இருந்தாங்க. அதுக்கு இந்தியா வந்து உதவ போகிறதில்ல. தனி நாடு இவங்களுக்கு பிரித்து கொடுக்கறதுக்கு இந்தியா உதவ போகிறதில்ல. ஆகவே அவங்கள்ட்டையும் இவங்களுக்கு இது இல்லை. 2 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒப்பந்தத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சு, இந்தியாவையும் வெளியே அனுப்பிச்சாச்சு.
அந்த 87 உடன்படிக்கை ஏற்படுத்த பிறகு மெரினா கடற்கரையில் ஒரு பெரிய ஒரு விழாவும் எடுக்கப்பட்டது. அந்த உடன்படிக்கை ஏற்படுத்திற்கான ஒரு வெற்றி விழா என்ற வகையில் திரு ராஜீவ்காந்தி அவர்கள், அன்றைய பிரதமர் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அது எந்த விதமான ஒரு கூட்டமாக அமைந்தது? எம்ஜிஆர் அவர்கள் அதிகம் பேச முடியாத சூழ்நிலை. அந்த கூட்டத்தை பற்றி, அவர்கள் இருவரும் தனிப்பட்ட முறையிலும் சந்தித்தது பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இல்லை, அதாவது அவருக்கு ராஜீவ்காந்திக்கு இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றணும்னு, ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பொறுத்தவரையில் இந்த ஒப்பந்தத்தை அவங்க விடுதலை புலிகள் ஏற்றுக்கலை. நாம் எப்படி போய் அதை வற்புறுத்துறதுன்னு அவருக்கு. அதனால் அவர் அந்த டிலி டாலிங்கிற மாதிரி இந்த பக்கம் ராஜீவ்காந்தி அவர்களையும் அவர் கைவிட தயாராக இல்லை. அதே நேரத்தில் அவங்க என்கிட்ட சொன்னார், நம்ம சொன்னால் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுறது அது அப்படிங்கிறார். ஆக அதனால் அவர் ஒரு பூரண சம்மதத்தோடு இல்லை அந்த அந்த சூழ்நிலையை பொறுத்தவரையில். நம்ம சொன்னால் இவங்களும் கேட்க மாட்டேங்கிறாங்க, அவரும் வற்புறுத்திட்டு ராஜீவ்காந்தியும் அதை முடிங்கிறாரு, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாது தான் இருந்தார். ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலை. ஆனால் அவங்க தனிப்பட்ட முறையில் பேசும்போது என்ன உணர்வு இருந்தது ராஜீவ்காந்தியும் எம்ஜிஆர் அவர்கள் சந்தித்த போது? அது அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பொறுத்த வரையில் அவர் நேரு குடும்பம்னா தனி மரியாதை வச்சுருந்தார், அது நல்லா தெரியும். அதனால் ராஜீவ்காந்தி மேலே ரொம்ப ஒரு பற்றோடைய பாசத்தோடு தான் இருந்தார். ஆமாம், 84 இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது இவர் அப்போலோ மருத்துவமனையிலேருந்து வந்த காட்சி நினைவிற்கு. இந்திரா காந்தி அவர்கள் எம்ஜிஆர் நலம் விசாரிக்க வந்தார்கள். ஆனால் அதுக்கு பிறகு அவர் அமெரிக்காவில் சிகிச்சையில் இருக்கும்போது இந்திரா காந்தி கொல்லப்பட்டார் என்ற செய்தி வந்தது. அதற்கு பிறகு அந்த படத்தை, இந்திரா காந்தியோட படத்தை அவருடைய படுக்கையில் அருகாமையில் வைத்துக்கொண்டு அவ்வப்போது பார்த்து கொண்டிருப்பார் என்று சொல்வார்கள். இல்லை, அது அவர் சின்ன வயசில் காங்கிரஸில் ஈடுபாடு இருந்தது. அதுவும் குறிப்பாக அவர் ஜவஹர்லால் நேருனுடைய ஒரு விசுவாசியாக இருந்தார். அவர் என்கிட்ட பேசும்பொழுதே முதல்ல ஓரளவுக்கு இந்த சோஷியலிச இதில் இருந்தாங்கல்ல, காங்கிரஸ்லேயே ஒரு பிரிவு, சோஷியலிச பிரிவு இருந்தாங்க, இவங்க ஜேபிஇபி இவங்கெல்லாம் அந்த பக்கம் இருந்தார் இவர். ஆனால் திடீர்னு அவங்க காங்கிரஸை விட்டு போனாங்க. அது சொன்னார் அவர், எனக்கு அது பிடிக்கல, ஒரு கட்சியில் இருந்துட்டு திடீர்னு இந்த மாதிரி போயிட்டாங்க அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து நேருனுடைய ஒரு விசுவாசியாகவே கடைசி வரல இருந்தார். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேரு சிலையை கூட இந்த கத்திப்பாராவில் அது தர உன்னை வச்சு அது திறந்து வைக்கணும் அப்படின்ட்டு நான் கிட்டத்தட்ட அவர் கடைசி பொதுக்கூட்டமாக நேரு மேலே ஒரு மிகப்பெரிய பாசத்தோடு இருந்தார். அதனால் அந்த குடும்பத்து மேலேயும் ஒரு மரியாதையாக இருந்தார். 91 அந்த ராஜீவ்காந்தி அசாசினேஷன், அது ஒரு வாட்டர் ஷெட் இந்தியா ஸ்ரீலங்கா ரிலேஷன்ஷிப்பில். அதுக்கு பிறகு வெளிப்படையாக விடுதலை புலிகளுக்கு ஆதரவு தருவதை இந்திய அரசாங்கம், பல்வேறு அரசாங்கம், ராஜீவ்காந்திக்கு பின்னால் வந்த விபி சிங்கோ அல்லது வாஜ்பாயோ நரசிம்மராவோ, அது பிறகு எல்லா பிரதமர்களும் இலங்கையில் நம்ம இன்னும் தலையிடுவதாக இல்லை அப்படின்ற ஒரு நிலை எடுத்து அந்த 91 என்பது ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு வாட்டர் ஷெட் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வந்தது. நீங்கள் அந்த 91 இன்சிடெண்ட் எப்படி பார்க்குறீங்க? நான் 87ஓட எனக்கு அந்த தொடர்பெல்லாம் அறுத்து போச்சு. எனக்கே 91 நடந்தது ஒரு ஷாக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ நான் தேர்தலில் ஈடுபட்டிருந்தேன். அந்த அந்த சம்பவத்துக்கு பிறகு இப்போது தொடர்ந்து யார் பிரதமராக வந்தாலும் எல்லாம் என்ன டெல்லியை பொறுத்தவரையிலேயே இனிமேல் இலங்கை பிரச்சனையில் தலையிடுறது இல்லைங்கிற மாதிரி தான், என்ன வேணாலும் ஆகிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி தான் ஆகிட்டாங்க. இன்க்ளூடிங் பிரதமர் மோடி. இது அங்கே கூட ஏதோ சரி நம்மளால் ஆனதை செய்வோம், அதோடு சரி, அதை போய் தீர்த்து வைக்கணும் போகணும் அப்படிங்கிற மாதிரி யாரும் அக்கறை எடுத்துக்கிறதா இல்லை. ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் கூட இந்தியா ஆதரிக்கவே இல்லையே. அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்கலை. இப்போ தான் இந்த அரசாங்கம் புதுசாக இந்த ஒரு சிறிசேனாவா இப்போ வந்திருக்காரு, அவர் இந்த ரணில் விக்ரமசிங்கே இவங்க கொண்டு வந்த தீர்மானத்தை தான் இப்போ போய் இந்தியா ஆதரித்தாங்க. அதை தவிர
பழசு வந்து இந்தியா வந்து அதில் தலையிடுறதே தவிர்த்துட்டாங்க. திரு எம்ஜிஆர் அவர்களுக்கும் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர்களும் மிக நெருங்கிய உறவு இருந்தது. அந்த உறவு பற்றி கொஞ்சம் நீங்கள் சொல்ல முடியுமா? இல்லை, அதாவது மற்ற இயக்கங்கள்லாம் வந்து திமுக சார்பிலேயும் அவங்க கொடுத்த நிதி எல்லாத்தையும் ஆதரவு இது எல்லாத்தையும் பெற்றார்கள். ஆனால் விடுதலை புலிகள் இயக்கத்தை பொறுத்தவரையில் முழுக்க முழுக்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரையே நம்பி அவர் மூலமே தங்கள் இயக்கத்தை வளர்த்து கொண்டார்கள். அதனால் அவருக்கு அவங்க மேலே ஒரு தனி பிரியம். அவங்க கேட்டதெல்லாம் செய்து கொடுத்தார். அதே மாதிரி கடைசி வரையிலேயும் அவர்களும் அவருக்கு விசுவாசமாகவே இருந்தார்கள். 87 அக்காடில் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர்கள் முதல்வர் பதவி அவர்களுக்கு வழங்கப்படலாம் என்று முடிவெடுக்கப்பட்டு அந்த வாய்ப்பை ஒருவேளை அவர் தவறிவிட்டாரோ இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தி பாராளுமன்ற ஜனநாயகம் ஒரு வேளை அந்த முறை தேர்வு செய்து அதன் மூலமாக அவங்க மக்களுக்கு தொடர்ந்து ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கலாமோ என்று இன்றைய காலகட்டத்தில் தோன்றுகிறது. நீங்கள் என்ன நினைக்க அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தி தவறிவிட்டார்னு நினைக்கிறீங்களா? பொதுவாக வந்து இப்போ இந்த 21ஆம் நூற்றாண்டில் உங்களுக்கு ஆயுதமேந்தி போராடி ஒரு விடுதலை பெறுவது என்பது ரொம்ப கடினம். அது ஒரு உலகளவில் ஒரு அரசியலை பார்த்து தான் விடுதலை இயக்கங்கள் வெற்றி பெற முடியுது. 9/11க்கு பிறகும் இன்னும் அதிகமாக அது அதோட உலகம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு போராட்டத்தின் மூலம் வெற்றி காண்றது கடினம். நியாயங்களே இருந்தால் கூட ரொம்ப கடினம். ஒன்றும் இல்லை, இப்போது திபெத்தில் தலாய் லாமா ஒரு மாநில அரசு கொடுங்க, ஒரு தன்னாட்சியோடு ஒரு மாநிலம் கொடுங்கன்னு கேட்குறதே முடியலையே. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு உலக அமைப்புகளில் பல நாடுகளினுடைய ஆதரவு இல்லாமல் செய்ய முடியாது. எல்லாம் இந்த கீழே தைமூர், ஈஸ்ட் தைமூரை சொல்கிறாங்க. அதுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு உதவியாக இருந்தது, உலக நாடுகள்லாம் உதவியாக இருந்தது. ஆக விடுதலை இயக்கத்தை வந்து வெற்றி பெற செய்வது என்பது அந்த சூழ்நிலை ரொம்ப இந்த 21ஆம் நூற்றாண்டில் ரொம்ப கடினம். அந்த ஒருவேளை அன்றைய தினம் அவர்கள் ஒரு மாநில அரசு ஒப்புக்கொண்டிருந்தால் என்ன ஆயிருக்கும்னு சொல்லியிருக்க முடியாது. ஏன்னா சிங்களர்கள் அதை ஏற்றுக்கவே இல்லை. நம்ம எல்லாம் தமிழர்கள் தான் பேசுகிறோம். பெரும்பான்மையான சிங்களர்கள் அங்கே புத்த மத துறவிகள், அவங்க கண்ட்ரோலில் தான் அங்கே இருக்கிற அரசுகள். அதனால் இவர் ஒரு மாநில அரசு நம்ம வாங்கி கொடுத்து அப்புறம் இந்தியாவுக்கும் இலங்கைக்குமா தகராறு வந்திருந்தாலும் வந்திருக்கலாம். இல்லை, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சர்க்கார் எல்டிடியோட சர்க்காரை வந்து அங்கே சிங்களவர்கள் கவுத்தார்கள் என்று சொன்னால் உலக அளவில் அதுக்கு ஒரு சிம்பத்தி கிடைத்திருக்கும். அது ஒரு அடுத்த கட்ட அவங்க போராட்டத்தை கொண்டு செல்ல வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஒருவேளை இந்தியா ஆஸ் எ கேரண்டார் இவன் என்ன பண்ணியிருக்கணும், இவங்க கம்ப்ளீட்டாக சிங்களர்களுக்கு எதிரி ஆகியிருப்பாங்க. அவங்க என்னென்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எப்பொழுதுமே வந்து இருதரப்பும் வந்து ஏற்றுக்கொள்ளாத ஒரு தீர்வு வந்து எப்படி நிலைக்கும்? கடினம் இல்லை. திரு பண்டுட்டி ராமகிருஷ்ணன் அவர்கள் 40 ஆண்டு கால இந்தியா இலங்கை, குறிப்பாக தமிழ்நாடும் இலங்கைக்கு இருக்கிற அந்த உறவு, அதில் ஏற்பட்ட பிரச்சனைகள், சிக்கல்கள், தீர்வு காணும் முயற்சி, இவைகளை பற்றி நமக்காக சிறப்பாக இந்த நேர்காணலை வழங்கியுள்ளார். அவருக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.